சரி, அதுதான் திருடன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. போங்க, எல்லாரும் போய் படுங்க. வா போடு. அண்ணி, என்ன அண்ணி? இல்ல, உள்ள 2 பேர் இருந்தாங்க. அதான். எந்த 2 பேரு? வேற யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, என்னோட நிழல பார்த்துருப்பீங்க. இருக்கலாம். நான் வரேன். போங்க. ஆமா, நானும் பார்த்தேன். இரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன இது சம்மந்தம் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கு? ஐயோ, திறக்கிற மாதிரி இருக்கு. மாமா, அப்படியே அடிச்ச கொன்னுருவேன். நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ற காரியமாடாது. நம்பிக்கை துரோகி. மாய திறக்காத. புனிதா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. லவ் பண்றீங்களா 2 பேரும்? கேட்டா உன்ன. இப்ப என்னால எதுவுமே பேச முடியாது. எல்லாரும் உங்களை தேடுங்க நினைச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தாங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நீ இங்க இருந்து போ. புனிதா, நீ ரூமுக்கு போ. போ. டேய் இருடா, நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. அங்க வச்சு பேசிக்கலாம். போட. போகும்போது கதவை சாத்திட்டு போ. போ. கதவை சாத்திக்கிறேன். நீ போ. நம்ம புனிதா கபிலனை தானே உள்ள வச்சு பூட்டணும். இனி அப்படி உள்ள வந்தான். அப்போ இனி எனக்கும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இவ்வளவு நாளா யாருக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களுக்கு நம்ம மூலமாவே தெரிஞ்சு போச்சே. ஆனா இனியே ஏன் கபிலனையும் புனிதாவையும் ஒண்ணும் பண்ணாம விட்டான்? ஐயோ, இனி அவனும் ராசாத்தி மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறானா? கண்மணி இனி என்ன போய் திருட நினைச்சிருக்கா பாருங்களேன். அதுதான் காமெடி. உஷாரா இருக்கா. என்னங்க மாமா? தேங்க்ஸ் ராசாத்தி. கண்மணி எனக்கு வேண்டாம். மாமா இங்கதானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? அத்த, மாமா பாத்தீங்களா? இல்லையே ராசாத்தி. இல்லம்மா, மில்லுக்கு தான் போயிருப்பான். இல்லையே சித்தப்பா, மில்லுல எதுவும் அவசரமான வேலை இல்லையே. இல்லைன்னா வெளியில எங்கேயாவது கிரவுண்ட்ல இருப்பான்டா. சரி மாமா.
அண்ணி அண்ணி என்னாச்சு புனிதா? ஏய், ஏய், என்னாச்சு புனிதா? என்ன ஆச்சு? ஏன் அழற புனிதா? நேத்து கபில் என்ன பார்க்க ரூம்க்கு வந்தான். அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். நான் அப்படியே அடிச்ச கொன்னுருவேன். நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ற காரியமாடாது நம்பிக்கை துரோகி. அண்ணா. ஏய், வாயை திறக்காத. புனிதா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அண்ணன் கபிலனை கோவிலுக்கு வர சொல்லிருக்க அண்ணி. இப்ப கூட அண்ணன் கபிலனை பார்க்க கோவிலுக்கு தான் போயிருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இனி அண்ணன் குமரன் அந்த மாதிரி சாது கிடையாது. கோபம் வந்தா அவ்வளவுதான். யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாவம் அண்ணி கபில. இப்ப அழுத என்ன பிரயோஜனம்? உங்க 2 பேருக்கும் அறிவே இல்ல. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாமா கிட்ட நானா இந்த விஷயத்த சொல்லியிருந்தா பக்குவமா எடுத்து சொல்லியிருப்பேன். ஆனா உங்க அவசரம் அவர்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. அவர் என்ன செய்ய போறாரோ நினைச்சாலே எனக்கு ஈரக்கொலை பதறுது. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? எவ்வளவு திமிர்ல காரியம் பண்ணிருப்ப? என்னடா சொல்ல? என்ன சொல்ல? சொல்றது கேளுங்க. பொண்ணு காரியத்துக்கு கொலை போடணும்டா. சும்மா வரக்கூடாது. மாமா. புனிதாவை நீ லவ் பண்றியா? ஆமா. டேய் பைத்தியமாடா உனக்கு. உன் அக்காவோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நேத்து நான் வராம வேற யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், என்ன ஆயிருக்கும்? உன் அக்காவோட வாழ்க்கையே வீணா இருக்கும். டேய் நீ எக்கேடாவது கெட்டு போடா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. நடா நீ இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்திருக்க. அதுக்குள்ள என்னடா வேண்டி கிடக்க லவ்? தப்புதான் மாமா, மன்னிச்சிருங்க மாமா. வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை வேற. எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து சொல்ல. உங்ககிட்ட தானே கேக்குறேன். நான் சொல்றேன் மாமா. நீ எப்படி வந்த? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எனக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் மாமா. 4 நாளைக்கு முன்னாடி தான் நானே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? உங்ககிட்ட சொல்லலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா லவ் எல்லாம் தாண்டி பெரிய விஷயத்தை 2 பேரும் பண்ணி தொலைச்சிருக்காங்க மாமா. எனக்கு அதை சொல்லதான் பயமா இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கையை வாங்கிட்டு அதெல்லாம் இல்ல. வேற என்ன? கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? நான் சொல்றது கேளு.
விடுடா சார். உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்? உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்? உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்? நீ அசிங்கப்படுத்திட்ட. ஏய், நீ சும்மா இரு. கல்யாணத்துல நடந்தது மாமா. யாரு புரியுற மாதிரி சொல்லுங்க, யார் நீங்க? நாங்க 2 பேரும் சொந்தக்காரங்கண்ணே. அப்படியா? அப்போ அந்த பொண்ணு அப்பா அம்மா நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு சொந்தக்காரங்கன்னா விட்டுடுறேன். ஏய், யாரடா ஏமாத்துறீங்க சொந்தக்காரங்கன்னு? உண்மையா லவ்வர்ஸ்னு ஒத்துக்கோ, விட்டுடுறோம். இந்தா, புடி தாலியை கட்டு. கட்டுற தாலியா? இந்த குடும்ப மனத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லை. இதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்ல வந்தேன், ஆனா என்னால முடியல. அன்னைக்கு தேனி கொட்டினப்போ, அப்புறம் ரூம்ல, இந்த மாதிரி எவ்வளவு தடவை சொல்ல வந்தேன். நீங்க கேட்க தயாராவே இல்ல மாமா. இது தெரிஞ்சதுனாலதான் நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தேன். ஆனா ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை மாமா. அது நீ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்களை நினைச்சும் பெரிய தீ நினைச்சும் தான் மாமா பயம். இவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப தாலியும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணாலும் இவங்களை பிரிக்க முடியாது மாமா. இவங்க 2 பேரும் மேஜர். இவங்க கல்யாண முடிவை இவங்களே எடுத்துக்கலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. வீட்டுல சொல்லிதானே ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நடந்தது நடந்து போச்சு. இனிமே இதை பார்த்து யாரும் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏய், ஏய், இங்க பாரு, அழாத அழாத, நான் இருக்கேன்ல. உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இப்பவே போய் பெரியமா கிட்ட பேசுறேன். சரியா? ராசாத்தி, நீ வா. புனிதா, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துரு. சரிண்ணா. டேய் மாமா, வெளியே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டுல சம்மதம் வாங்குற வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா இருக்கணும், புரியுதா? சரி மாமா. நீ வீட்டுக்கு கிளம்பு. வா. மாமா, ரசாத்தி, நீ எதுவும் பேசாம அமைதியா என் கூட வந்து நில்ல. நான் பெரியமா கிட்ட புனிதா கபிலன் விஷயத்தை பத்தி பேசுறேன். பெரியமா கோவத்துல ஏதாவது பேசுவாங்க, நீ கண்டுக்காம இரு. பெரியமாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, நான் எதுவும் பேசல. ஆனா பெரியத்த கிட்ட இப்பவே பேச போறீங்களா? ஆமா, இதுக்கு மேல இதை தள்ளி போடக்கூடாது. அது எனக்கு சரியா படல. இப்பவே பேசி முடிச்சிடலாம். போலாமா? பெரியமா, பெரியப்பா எங்க? இதோ பெரியப்பா வராரு. பெரியப்பாவை தர்ற, நம்ம வீட்ல எல்லாமே பெரியம்மா தானே. அது வந்து பெரியப்பா, புனிதா கல்யாணத்தை பத்தி பேசணும். அதுக்கு எதுக்கு நானு? எல்லாமே மரகதம் எடுக்கிற முடிவு தானே. இருந்தாலும் அவ உங்களையும் வச்சு பேசணும்னு நினைக்கிறான். இனியா, நீ சொல்லுப்பா. ஐயோ, இனியும் புனிதா விஷயத்தை பத்தி சொல்ல போறான் போல இருக்கே. அதை சொன்னா நம்ம கார்த்திக் எப்படி புனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இனியும் சொன்னா மரகதம் முதல்ல முரண்டு பிடிச்சாலும் பின்னாடி சரின்னு தலையாட்டிடுவாளே.
இப்ப என்ன பண்றது? அது வந்து பெரியமா புனிதாவுக்கு இனியா ஒரு நிமிஷம். புனிதா கல்யாணத்தை பத்தி பேசும்போது ராசாத்தி இங்க இருக்க வேண்டாம்னு தோணுது. அவளை முதல்ல உள்ள போக சொல்லு. ஏங்கா அவ எதுக்கு உள்ள போனோம்? அவளும் இந்த வீட்டு மருமக தானே. இருக்கட்டும் மங்கை, ஆனா அவ இங்க இருக்க கூடாது. அவ அப்படி என்ன பண்ணிட போறா? இல்ல அவ அப்படி என்ன பண்ணிட்டா? எப்ப பார் அவளையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. நேத்து அவங்க வீட்டு ஆளுங்களை வர வச்சு பொண்ணு கேட்க வச்சால, அப்போ அவங்க கிட்ட தர முடியாதுன்னு தானே சொன்னோம். ஆமா, அதோடயா விட்டீங்க? அவங்க தட்டை தட்டி விட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இல்ல அனுப்புனீங்க. அது முடிஞ்ச கதை. அத பத்தி இப்ப என்ன பேச்சு? நான் எங்க ஆரம்பிச்சேன்? நீங்க தானே பேச ஆரம்பிச்சீங்க. சரி, மாறி மாறி குத்த சொல்லி பேசிக்கிட்டு இருக்காம நடக்க போறத பத்தி பேசுங்க. ராசாத்தி வீட்டுக்கு பொண்ணு தர மாட்டோம்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டோம். இப்போ வேற ஒரு வீட்டுக்கு புனிதாவை பேசும்போது இவ இருந்தா இவளுக்கு சங்கடமா தான் இருக்கும். ஏன் கோபம் கூட வரும். அந்த கோவத்துல பாக்குற வரன் அமையாம இருக்க இவ ஏதாவது பண்ணிட்டானா இவளை நம்ப முடியாது. பண்ற ஆள் தான். மரகதம், புரிஞ்சுதான் பேசுறியா? ராசாத்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவளுக்கும் என்னைக்குமே நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. அப்படி அக்கறை இருக்குன்னா மரியாதையை உள்ள போ சொல்லுங்க. அக்கா, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. நீங்களா அவளை பத்தி தப்பா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அவ இத பண்ணிடுவா அத பண்ணிடுவான்னு பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா இல்ல. மங்கை, இது என் பொண்ணு வாழ்க்கை. அதனால நாளையே யோசிச்சுதான் நான் சொல்றேன். புனிதா கல்யாண விஷயம் பேசும்போது அவ சபையிலே இருக்க கூடாது. அவளை முதல்ல உள்ள போக சொல்லு. அவ போக மாட்டாக்கா. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. எனக்காக யாரும் சண்டை போட வேண்டாம். பெரியத்த சொல்றது சரிதான். நான் இங்க இருந்து போயிடுறேன். மாமா பேசிட்டோம். அவளுக்கு நக்கல பாத்தீங்களா? ஏதோ அவளுக்காக இங்க சண்டை போட்ட மாதிரி சொல்லிட்டு போறா. அவளாலதான் இந்த வீட்டுல சண்டையே வருது. ஆமா ஆமா, நீ ரொம்ப யோகியம் பாரு. எந்த வம்புதுப்புக்கும் போகாத அப்புறம் நீ பாரு. அண்ணே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. சும்மா அதையே பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி இனியா, நீ ஏதோ சொல்ல வந்திய, என்ன சொல்லு? பெரியமாவுக்கு ராசாத்தியை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் பேசி சம்மதிக்க வச்சிடலான்னு பார்த்தா புனிதா கல்யாண விஷயம் பேசுற இடத்துல கூட ராசாத்தி இருக்கக்கூடாதுன்னு பெரியம்மா நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்படி புனிதாவை ராசாத்தி வீட்டுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்ல முடியும்? சொன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? இப்ப சூழ்நிலை சரியில்லை. இப்ப பெரியமா இருக்கிற கோவத்துக்கு சொன்னா புனிதா இந்த ஜென்மத்துல கபிலன் கூட சேர முடியாது. நாம இதை பொறுத்து தான் சொல்லி ஆகணும். என்ன இனியா எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை நான் திட்டேன்னு வருத்தமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. நம்ம புரோக்கர் இருக்கார்ல, அவரு புனிதாவுக்கு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொன்னாரு. அதான் நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம்னு கேட்க தான் வர சொன்னேன். இதுக்கா இவ்வளவு யோசிச்ச? சரி, அதுக்கு எதுக்கு எல்லாரும் போய் பார்த்துக்கிட்டு? முதல்ல நீ மட்டும் போய் பாரு. நம்ம குடும்பத்துக்கும் புனிதாவுக்கும் ஏத்த மாதிரி நல்ல கௌரவமான குடும்பத்து மாப்பிள்ளைய தான் நீ பாப்ப. உன் மேல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ பார்த்து ஓகேனா எங்க எல்லாருக்கும் ஓகே தான். ஆமா இனியா, எதுனாலும் நீயே பார்த்து முடிவு பண்ணுப்பா. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சாச்சு. உனக்கு தெரியாத நல்லது கேட்டதா? நீ பார்த்து சொல்லுப்பா, அப்புறமா நாங்க வரோம். நல்ல வேலை, இனி என் புனிதா கபிலனை பத்தி பேசல, பேசவும் முடியல. மரகத ராசாத்திய விட்டு விடல. இனிய இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டான்னு பம்மிட்டான் போல. அவன் கபிலனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம கார்த்தியை பத்தி பேசி முடிச்சிடணும். மாமா, பெரியத்த கிட்ட புனிதாவை பத்தி பேசிட்டீங்களா? இல்ல, பேசல ராசாத்தி. ஏன் மாமா, என்னாச்சு? இல்ல, இப்போ போய் அதை பேச முடியாது. இப்ப பேசுற சூழ்நிலையும் இல்ல.
அதையும் மீறி புனிதா கபிலன் விஷயத்த பேசணும்னா பெரியம்மா உன் மேலே தான் கோவப்பட்டிருப்பாங்க. சும்மாவே பெரியம்மாவுக்கு ஒன்று பிடிக்காத. உங்க அண்ணி வர நீ வர சொன்னதா சொல்லி பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு கேட்டப்பவே பெரியம்மா உன்னதான் தப்பா பேசினாங்க. இப்போ போய் நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு வையேன், கபிலனும் புனிதாவும் லவ் பண்றதுக்கு முழு காரணம் நீ தானே எல்லா பழியும் தூக்கி உன் மேல போட்டுருவாங்க. இது உனக்கு தேவையா? இதுல என்ன மாமா இருக்கு? அவங்க பேச்செல்லாம் புதுசா என்ன? இதுக்கு முன்னாடி பெரியத்த பேசாத பேச்சா இப்ப பேச போறாங்க. அவங்க திட்டெல்லாம் எனக்கு பழகி போச்சு மாமா. ஏய், பையன் வேற யாரோவா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கபிலன் கண்டிப்பா உன் மேல இருக்கிற கோவத்தினாலேயே அவனை பெரியம்மா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சம்மதம் சொல்லணும். இதனால உனக்கும் எந்த பாதிப்புமே வரக்கூடாது. அதுதான் என்னோட ஆசை. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். எனக்கு நீயும் புனிதாவும் 2 பேருமே முக்கியம். என்ன நம்ப. கபிலன் புனிதாவோட கல்யாணத்தை எல்லார் சம்மதத்தோடையும் நான் நடத்தி வைப்பேன். சரியா? சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்.